ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ. இன்னைக்கு நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோன் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 6 HD நியூவாக லான்ச் பண்ணி வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம இதில் அன்பாக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். பச்சை பச்சைன்னு நல்லா கண்ணுக்கே கவர் மாதிரி சூப்பராக கண் கவர மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிக்ஸோட பிராண்டிங் மார்க்கெட்டிங் ஸ்டைலே இதுதான். உள்ள பார்த்தீங்கன்னா ஃபோன் இருக்குது. அதில் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. 5000 மெகாபிக்சல் பேட்டரி சைஸு இதெல்லாமே ஓட்டியிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா கேமரா இதான் மாடல். இப்போ நம்ம பிடிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபோனு. இது அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 6000குள்ளே தான் வரும். 5,800 நம்ம வந்து 5800 வாங்கணும். இது வந்து பிளாஸ்டிக் பாடி மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. பின்னாடி வந்து 2 IM நம்பரு டியூவல் சிம்ங்கிறதுனால 2 IM நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ மொபைல் ஆன் பண்ணி பார்க்கலாம். லுக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த ஃபோன் அங்கே வச்சுட்டு பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது நார்மலான 10 வாட்ஸ் சார்ஜர் தான். அப்புறம் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்க, ஃப்ளெக்சிபிளான எப்போதும் வர்றது தான். இதை நம்ம ஃபோனோட அட்டாச் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஃபிக்ஸ் ஆகுது. ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேனுவல் கைடு, இன்ஃபினிக்ஸ் யூஸ்வல் மேனுவல் கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு, அதுதான் வாரண்டி டிக்கெட் போட. வெல்கம் டு எக்ஸ்ட்ராப்னு போட்டிருக்காங்க. இது எல்லா இன்ஃபினிக்ஸ் மொபைல்லையும் வருது. பார்த்தீங்கன்னா இது சிம் எஜெக்ட் பின்னு, அவ்வளோதான். பாக்ஸ் கூட வருது. இப்போ நம்ம ஃபோன் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஃபோனை இப்போ ஆன் பண்ணலாம். இன்ஃபினிக்ஸ் பவர்ட் பை ஆண்ட்ராய்டு. இப்போ நானும் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் தான் வச்சுருக்கேன். அதை தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் நல்லா சூப்பரான மாடல் தான். இது வந்து பேசிக் வேரியண்ட்டில் நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோட இருக்குது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்குறவங்களுக்கு இந்த ஃபோன் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 10,000குள்ளே வாங்கணும், நல்ல ஒரு பட்ஜெட்டை. நீங்கள் நார்மல் யூஸ்க்குனா இது ஓகே. இந்த ஆன்லைனில் கிளாஸ் படிக்கிறது, நார்மலான வாட்ஸ்அப்பு யூடியூப் மட்டும் பார்ப்பீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. கேமிங் பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஏன்னா ரேம் வந்து 2GB வேரியண்ட்டு தான் வருது. அதனால் கேமிங்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். மற்றபடி டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். மூவிலாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லாமே குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கும். இது இன்ஃபினிக்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே நல்லா லென்த்தாக கொடுப்பாங்க. இது வந்து 6.6 இன்ச்சு டிஸ்பிளே வருது சைஸு. HD டிஸ்பிளே தான். மொபைல் செட்டப் கேட்குது, நம்ம எல்லாம் கொடுத்து செட்டப் பண்ணிக்கலாம். மொபைல் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம், செட்டப் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மெனு வந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி தான் ஃபேஸ் இருக்குது நமக்கு. கேமரா குவாலிட்டி செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மாடல் ஃபோனு 2GB வேரியண்ட்டு, 32GB. ஃப்ரண்ட் வந்து 5 மெகாபிக்சலு, பேக் வந்து 8 MB. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெர்ஷனு ஆண்ட்ராய்டு இதில் வெர்ஷன் எடுத்தோம்னா ஸ்மார்ட் கேச்சர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நோட்டிஃபிகேஷன் பேனல் இதுதான். இது ஃபுல்லாக எடுத்திங்கன்னா இதுதான். இதில் என்னென்ன இருக்கோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக எல்லா மொபைலில் இருக்க மாதிரி தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த தீம்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். க்ரீன் கலரில் இருக்கும். ஒய்ஃபை எல்லாமே இருக்குது. சிம்முன்னா நம்ம ஒன்றும் இன்செர்ட் பண்ணல. இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நம்ம டேட்டா யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். மெனு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். யூஸ் பண்ண ஓவராலாக ஸ்பீடாக தான் இருக்குது. மெமரி கார்டு வேணால் நீங்கள் எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு நீங்கள் போட்டுக்கலாம். அப் டு 128 வரைக்கும் போட்டுக்கலாம் போல். ஓகே, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அந்த ஃபோன் சூப்பராக இருக்குது. ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் இந்த மொபைல் ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.